Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம கார மீன்ல ரொம்பவே டேஸ்டான குழம்பு செய்ய போறோம். கார மீன்ல குழந்தை பெத்த தாய்மார்களுக்கு மருந்து குழம்பு செஞ்சு தருவாங்க. அதை நான் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோல காமிக்கிறேன். கார மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளியை முறிக்க கூடியதா இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி ஊற போட்டுக்கலாம். புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலா இருந்தா தான் மீன் குழம்பு எப்போதுமே சுவையா இருக்கும். புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதோட சக்கையை மட்டும் கரைச்சி விட்டு வெளியில் எடுத்துடலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க, அதே நேரத்தில் சேர்க்காமல் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்காது. தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே 3 போல் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். கூடவே 2 போல் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி கூடுதலாக சேர்த்தா தான் நமக்கு அந்த குழம்போட சாந்து நல்லா கிடைக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டாச்சு. அரைச்ச இந்த விழுதை நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கார மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் போதும். கூடவே ஒரு தக்காளியை கைகளால் நல்லா மசிச்சு விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மீன் குழம்பு மசாலா சேர்க்குற மாதிரியாக இருந்தால் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் மீன் குழம்பு மசாலா எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்து அதையும் பொரிய விட்டுறலாம். ஒரு 10லிருந்து 20 பல்லு போல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நம்ம ஜஸ்ட் அந்த எண்ணெயில் வதக்கி விட போகிறோம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்க்கறதுனால அந்த குழம்புக்கு தேவையான நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சமயத்தில் மிளகாய் பொடி சேர்க்குறோம். மற்றபடி குழம்புக்கு தேவையான காரத்துக்கு நம்ம மசாலா அரைக்கும் போதே மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொதிச்சு சுண்டி வரும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு குழம்பு தேவையான பதத்துக்கு சுண்டி வந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பும் கரெக்டாக தேவையான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கார மீன் சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்து வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் ஒன்றா உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. கார மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கார மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பால் சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ எல்லா மீனுமே அந்த குழம்புக்குள்ளே மூழ்கி இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வேக விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மீன் துண்டுகள் உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மிதந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம மீனை போடும்போது உள்ளுக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் போது அப்படியே மேலாப்பில் மிதந்த மாதிரி நிற்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ருசியான கார மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.